வணக்கம். ஆனி மாதம் வரக்கூடிய ஏகாதசி நிர்ஜலா ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது. நிர்ஜலா ஏகாதசியின் சிறப்புகளை பற்றி தெரிந்து கொள்வோம். ஆனி மாதம் வளர்பிறை ஏகாதசி அன்று தண்ணீர் கூட குடிக்காமல் விரதம் இருக்க வேண்டும். அதனாலேயே அது நிர்ஜலா ஏகாதசி எனப்படுகிறது. பீம ஏகாதசி என்றும் போற்றப்படுகிறது. ஏகாதசி விரதம் மிகவும் விசேஷமானது. விரதங்களில் மிக முக்கியமான விரதம் ஏகாதசி விரதமாகும். ஒவ்வொரு மாதத்திலும் 2 ஏகாதசிகள் வருகின்றன. வருடத்திற்கு 24 ஏகாதசிகள் உள்ளன. ஆனி மாத வளர்பிறையில் வரும் ஏகாதசி நிர்ஜலா ஏகாதசி என போற்றப்படுகிறது. பாண்டவர்களில் மூத்தவரான தர்மபுத்திரர் ஒருமுறை வியாசரை சந்தித்த போது அவரை வணங்கி, குருதேவா, துன்பங்கள் தீர ஒரு வழியை சொல்லுங்கள் என வேண்டினார். அப்பொழுது தர்மபுத்திரா, எல்லா துன்பங்களையும் நீக்கக்கூடியது ஏகாதசி விரதம் மட்டுமே. ஏகாதசி அன்று உபவாசம் இருந்து பெருமானை பூஜிப்பதை தவிர சுலபமான வழி வேறு எதுவும் இல்லை. சகல விதமான சாஸ்திரங்களும் இதைத்தான் சொல்கின்றன என பதில் சொன்னார். அருகில் இருந்து இதை கேட்ட பீமன், உத்தமரான முனிவரே, என்னுடன் பிறந்தவர்கள் எல்லாம் ஏகாதசி விரதம் இருக்கிறார்கள். என் தாயும் மனைவியும் கூட ஏகாதசி விரதம் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் என்னையும் ஏகாதசி விரதம் இருக்க சொல்கிறார்கள். என்னால் செய்யக்கூடியதா அது? ஒருவேளை மட்டும் சாப்பிட்டு விட்டு அடுத்த வேளை சாப்பிடாமல் இருப்பது என்னால் முடியாது. ஆகவே வருடத்திற்கு ஒரே ஒரு நாள் என்னால் உபவாசம் இருக்க முடியும். எனவே எனக்கு தகுந்தாற்போல் நான் எல்லா விதமான ஏகாதசி பலன்களையும் பெறும் விதம் ஒரு ஏகாதசியை சொல்லுங்கள் என வேண்டினான். கவலைப்படாதே பீமா, உனக்காக அமைந்தது போல் ஒரு ஏகாதசி இருக்கிறது. ஆனி மாதத்தில் வரும் வளர்பிறை ஏகாதசி அன்று தண்ணீர் கூட அருந்தாமல் விரதம் இருக்க வேண்டும். அதனாலேயே அது நிர்ஜலா ஏகாதசி எனப்படுகிறது. அந்த ஏகாதசி விரதத்தை நீ கடைபிடி என வழிகாட்டினார் வியாசர். வியாசரை வணங்கிய பீமன் நிர்ஜலா ஏகாதசி அன்று தண்ணீர் கூட குடிக்காமல் விரதம் இருந்தான். மறுநாள் துவாதசி அன்று உணவு உண்டான். அன்று முதல் அந்த துவாதசி பாண்டவ துவாதசி என்றும், பீமன் விரதம் இருந்த அந்த ஏகாதசி பீம ஏகாதசி என்றும் அழைக்கப்படல் ஆயிற்று. இந்த ஏகாதசி கடைபிடிப்பதால் ஏற்படும் பலன்கள் பற்றி பார்க்கலாம். புனித நதியில் நீராடிய பலனும் பலவிதமான தானங்களை அளித்த பலனும் இந்த ஏகாதசி விரதத்தின் மூலம் கிடைக்கும். வாழ்வில் வளமும் செல்வமும் பெருகும். பிறவி பிணி நீங்கும். நிர்ஜலா ஏகாதசியை பற்றி கேட்பவரும் சூரிய கிரகணத்தில் வரும் அமாவாசை திதியில் சிரார்த்தம் செய்த பலன் கிடைக்கும். ஒரு பிராமணனை கொன்ற பாவம், தொடர்ந்து பொய் சொன்ன பாவம், மது அருந்திய பாவம், தன் குருவை மதிக்காமல் ஏளனம் செய்த பாவம், இவற்றிலிருந்து விடுபடலாம். இந்த ஏகாதசி விரதம் இருப்போர் தங்கள் பாவத்தில் இருந்து விடுபடுகிறார்கள். அவர்களின் 100 தலைமுறைகளுக்கான மூதாதையர்களும் தங்கள் பாப சுமையில் இருந்து விடுபடுகிறார்கள். இன்று தண்ணீர் தானம் செய்பவர்கள் 1 கோடி தங்கம் தானம் செய்த பலன் பெறுகிறார்கள். இந்த ஏகாதசியின் சிறப்பை கேட்பவர்கள் வைகுண்ட பதம் அடைவார்கள். நன்றி. ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.